உபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை இந்த சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. மகிழ்ச்சிங்க. இப்ப நம்ம ரத்த அழுத்த நோய், இந்த ரத்த அழுத்த நோய் எப்படி இயற்கையா சரி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ரத்த அழுத்த நோய், இந்த உடல் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மெக்கானிசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சைக்கிள், ஒரு வாகனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மெக்கானிசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப, அதுக்கு ஏதாவது தொந்தரவு ஆகுறப்ப நம்ம ஈஸியா அதை சரி பண்ணிக்கிறோம். உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளே அந்த உடலை சரி பண்ணிக்கலாம். அப்ப இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறது, இதுதான் நோய்க்கான அடிப்படை ரீசன். உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே உடலுக்குள்ள வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். ரத்த அழுத்த நோய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நம்மளே சரி பண்ணிக்கக்கூடிய வியாதி. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் 100% நடக்கும். இப்ப நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பெயர்ல லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட் மூலமா சரி பண்றோம். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சு அதை பின்பற்றப்பயே ரத்த அழுத்தம் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சு நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். முதலில் ரத்த அழுத்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்கள் மூடி ஒரு கற்பனை உலகத்துக்கு நம்ம போலாம். உடல் தளர்வா விட்டுருங்க, மனம் ரிலாக்ஸா விட்டுருங்க. இப்ப கற்பனையில ஒரு பைப்பை நீங்க பாருங்க. அந்த பைப்புக்குள்ள தண்ணீர் ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த தண்ணீருடைய வேகம் எப்ப அதிகமாகும் அப்படின்னா, இந்த பைப்புல தண்ணீர் எந்த அளவு போகணுமோ அந்த அளவை விட அதிகமா இருக்கிறப்ப பைப்புல அந்த தண்ணீருடைய வேகம் அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யும்? வேகம் அதிகரிக்கிறப்ப அந்த பைப்புல சுத்தி இருக்கிற அந்த வால்ஸ், அந்த சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள்ல அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதுதான் நம்ம உடலுக்குள்ள ரத்தம் போகக்கூடிய பாதை. அது ரத்த நாளம், ஆர்டரி, வெயின். அதுல தண்ணி அப்படின்னு கற்பனை பண்ணது அதுதான் ரத்தம். அப்ப இந்த ரத்த அழுத்தமானது எப்பப்ப அதிகரிக்கும் அப்படின்னா, ஒண்ணு அந்த பைப் அப்படின்றது சுருங்கிய நிலையில இருக்கிறப்ப, குறுகிய நிலையில இருக்கிறப்ப, அப்ப அதுல போகக்கூடிய தண்ணீரானது போறப்ப அது இந்த ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அந்த தண்ணீருடைய அளவே அதிகரிக்கிறப்ப அந்த சுவருடைய டயாமீட்டர், அந்த பைப்புடைய டயாமீட்டர் ஒரு அளவுலையும் அந்த அளவை மீறி அதுக்குள்ள தண்ணி வரப்ப அது ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். மூணாவது விஷயம், அந்த பைப் இருக்கு, அந்த பைப்ல கிளாக் ஆகியிருக்கு, அங்கங்க ஏதாவது ஒரு பொருள் லேயர் லேயரா ஃபார்ம் ஆகியிருக்கு, இல்ல அடைப்புகள் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த அழுத்தமானது அதிகரிக்கும். இந்த 3 தான் முக்கியமான ரீசன். அப்ப இதே உடலுக்குள்ள நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். இதுல இன்னும் டீப்பா இருக்கு. இன்னும் டீப்பா இருக்கு அப்படின்றது, எப்பப்பெல்லாம் உப்பு நம்ம உடலுக்குள்ள போகுதோ அப்ப எல்லாமே தண்ணீரும் உடலுக்குள்ள போகணும். சரிக்கு சமமாக போகணும். உப்பு உடல்ல இருந்து வெளியே வருது அப்படின்னா அதோட சேர்ந்து தண்ணியுமே வெளியே வரும். அப்ப இந்த ரோல்ல கிட்னிக்கு பங்கு இருக்கு. வாழ்க வளமுடன். வணக்கம் மேடம். இப்ப நம்ம பேசினது எல்லாமே கிளியரா இருக்கு இல்லையா? ஐயா அந்த சால்ட் வரைக்கும் கேட்டதுங்கய்யா, அப்புறம் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. சரி. இப்ப உப்பு இருக்கு. அந்த உப்பு நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறோம். எப்பெல்லாம் உப்பு நம்ம உடலுக்கு உள்ள எடுத்துக்கிறோமோ அப்ப தண்ணீரும் உடலுக்கு உள்ள எடுத்துக்கணும். உப்பும் தண்ணீரும் சேர்ந்துதான் உள்ள வரும், சேர்ந்துதான் வெளியேறும். உப்பை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா தண்ணீருமே பின்னாடி எடுத்துக்கணும். உடல் கேட்கும். அதே போல
உப்பு, சோடியம் அது அது உடல்ல அதிகமாகிறப்ப சோடியம்க்கு ஆப்போசிட் பொட்டாசியம் உடல்ல கம்மியாகும். பொட்டாசியம் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கிறப்ப ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். அப்ப இந்த பைப்புடைய கான்செப்ட் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா தீர்க்க முடியும். சாதாரணமாக சரி பண்ணிக்க முடியும். ஆனா இதை கவனிக்காம விடுறப்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், அதுக்கான நம்பர் 1 ரீசன் வந்து இந்த ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் கவனிக்காம இருக்கிறப்ப அந்த சிறு ரத்த நாளங்கள், மூளையில இருக்கிற ரத்த நாளங்கள், அதுல இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் வரும். வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல. வந்துட்டா அதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் சரி பண்ணிக்க. ஆனா ரொம்ப எளிமையான முறையில ரத்த அழுத்தத்தை சரி பண்ணி அதை தடுத்துக்க முடியும். மெமரி லாஸ், விஷன் லாஸ். விஷன் லாஸ் ஒரு முறை கண்ணு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கடுத்தது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு இது ஒரு ரீசன். கிட்னி டேமேஜ் ஆகுறதுக்கு ரத்த அழுத்தம் முக்கியமான ரீசன். ரத்த அழுத்தத்துக்கு மருந்துகள் எடுத்துக்கிறப்ப அது கல்லீரலை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்றது இயற்கை வாழ்வியல்ல இருக்கிறவங்க ஒரு சில தவறு செய்வாங்க. ரத்த அழுத்தம் எல்லாமே நான் செக் பண்ணவே மாட்டேன், சுகர் செக் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ரத்த அழுத்தம் செக் பண்ணணும், சுகருமே செக் பண்ணணும். செக் பண்றது எதனால? செக் பண்ணி அதை நார்மல் ரேஞ்சில் இயற்கையில வச்சுக்கணும். செக் பண்ணாம வச்சிருக்கீங்க, சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்றது இருக்கு. மேல இருக்கிறது சிஸ்டோல், கீழே காமிக்கிறது டயஸ்டோல். இப்போ சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 180 இல்ல அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா டேஞ்சர், கிரிட்டிக்கல். கீழே இருக்கிற அந்த டயஸ்டோல் 110 அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது டேஞ்சர். அப்ப இந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப ஏதாவது நீங்க செஞ்சு ரத்த அழுத்தத்தை முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இயற்கை வாழ்வியல் அது கூட ஃபாலோ பண்ணி கொஞ்சமா மருந்துகளை டேப்பர் டவுன் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிட்டு வாழ்வியலையே சரி பண்ணிக்கலாம். இப்ப இங்கிலீஷ் மெடிசன், ஆங்கில மருத்துவர்கிட்ட போறப்பயே ரத்த அழுத்தம் கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்கு அப்படின்றப்ப நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்றது என்ன அப்படின்னா, வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, 1 வீக் அப்புறம் திரும்ப வாங்கன்னு இப்பெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப நம்ம பாசிட்டிவ் சேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய நாலேஜ் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. ஹெல்த்தை பத்தின அவேர்னஸ், இயற்கை வழியில மாறணும், இயற்கை விவசாயம் செய்யணும், யோக பயிற்சிகள், இயற்கை வாழ்வியலை நோக்கி போகணும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கணும், மருந்துகளிலிருந்து விடுதலை ஆகணும். மருந்துகளே இங்கிலீஷ் மெடிக்கல் டாக்டர்ஸே மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணாம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் இப்போ ப்ரிஸ்கிரைபே பண்றாங்க. அப்ப ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா சரி பண்ணிக்கலாம். என்னென்ன செஞ்சா இது சரியாகும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதோடைய ரூட் காஸ் எதனால வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எதனால? ரத்த நாளங்கள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறப்ப அப்ப ரத்த அழுத்தம் அதிகமாகும். அது எதனால கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, இறுக்கமடையுது? ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர், அதற்கு இன்னொரு பெயரே ஹைப்பர் டென்ஷன் அர்த்தம். டென்ஷன் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ். அப்ப மன அழுத்தம் அதிகமாகிறப்ப ரத்த அழுத்தமானது அதிகரிக்கும். மன அழுத்தத்தை கம்மி பண்ணாலே ரத்த அழுத்தம் கம்மியாயிரும். நம்ம கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறப்பயே, நம்ம கன்சல்ட் பண்றப்பயே ஒரு ஆள்கிட்ட 20 நிமிஷம் பேசுவோம். அப்ப ரூட் காஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நிறைய பேருக்கு பார்த்தா இப்ப மேரேஜ் இருக்கும், மேரேஜ் ஸ்டாப் ஆயிருக்கும், அப்புறம் பிளட் ப்ரெஷர் அதிகரிச்சிருக்கும், பிளட் ப்ரெஷருக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க, லைஃப் லாங் கண்டினியூ பண்ற மாதிரி இருப்பாங்க. ஒன்ஸ் மருந்துகளுக்கு உள்ள போயிட்டா அப்ப கண்டினியூ பண்ற மாதிரியே இருக்கும். பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. பிளட் ப்ரெஷர் செக் பண்றப்ப கையில ஏதோ வெயிட் தூக்கிட்டே இருப்பாங்க, உடனே செக் பண்ணா. இல்ல டாக்டரை பாக்குறப்ப, இதுக்கு பேரு ஒயிட் கோட் சிண்ட்ரம். டாக்டர் முன்னாடி போனதுக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்னால அதிகரிக்கும். அப்ப செக் பண்ணுவாங்க, அதிகமா இருக்கும். அப்ப மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நார்மலா இருக்கிறப்ப, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறப்ப நார்மல் ரேஞ்சில் இருக்கும். அப்போ பிளட் ப்ரெஷர், ரேண்டம் பிளட் ப்ரெஷர் 3 முறை செக் பண்ணணும், 3 நாட்கள் செக் பண்ணணும். அதுல 2 முறை ரத்த அழுத்தமானது அதிகமாவே இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும் ஏதோ ஒரு வழியில. எவ்வளோ இருக்கலாம் ஆவரேஜா அப்படின்னா, சிஸ்டோல் 120, கீழே வந்து 80, இது கரெக்டான ரேஞ்சு. இப்ப 120, 80, இப்ப இருக்கிற புத்தகத்துல 110, கீழே வந்து 80க்கு பதிலாக 80 இருக்கு. ஒரு சில புத்தகங்கள்ல 70 இருக்கு. மெடிக்கல் சிலபஸே திரும்ப அடுத்தடுத்த எடிஷன் வரும்போது மாறுது. இது வந்து நம்ம மெடிக்கல் சிலபஸ், இது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார்மசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது மாதிரி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சரி, அது நம்மளுடைய விஷயம் கிடையாது.
இப்போ பிளட் ப்ரெஷர் நார்மல் ரேஞ்சில் வச்சுக்கணும். சேஃப் ரேஞ்சுன்றது மேலே இருக்கிறது 110, 120, 130 இது அளவு இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கீழே இருக்கிறது 70, 80, 90 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறப்பையும் ப்ராப்ளம் இல்லை. கீழே டயஸ்டோல் வந்து 90 இருக்கிறப்ப அப்போ அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கடுத்தது பிளட் ப்ரெஷர் ரெண்டாவதா நம்ம எப்படி அந்த பைப்பில் ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும்னு பார்த்தோமோ, நம்ம ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறப்ப அப்ப பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். ரத்த நாளங்கள்ல எதனால அடைப்பு ஏற்படுது? ஒண்ணு முக்கியமான கல்பிரேட், முக்கியமான திருடன் யாரு அப்படின்னா கொழுப்பு. கெட்ட கொழுப்பு அந்த ரத்த நாளங்களில் தேங்கி போறப்ப அப்ப ரத்த அழுத்தம் அதிகமாகும். ரெண்டாவது, யாரும் இதை யோசிக்கவே மாட்டாங்க, கால்சியம் டெபாசிட் ஆகுறப்ப அப்ப ரத்த அழுத்தம் அதிகமாகும். கால்சியம்ன்றது இயற்கை வழியில கிடைக்கக்கூடிய கால்சியம், என்சைமோட இருக்கக்கூடிய கால்சியம், தேவையில்லாத கால்சியத்தை யூரின் வழியாகவும் கழிவுகள் வழியாகவும் உடல் வெளியேற்றிடும். உடலிற்கு ஓய்வு கொடுக்காம உள்ள நம்ம அனுப்புனது வெளியேற்றுறதுக்கு நேரம் கொடுக்காமலே திரும்ப திரும்ப உணவு, கால்சியம் சார்ந்த உணவு எடுத்துக்கிறப்ப, அதோட கால்சியம் சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறப்ப அப்ப இந்த ரத்த நாளங்கள்ல கால்சியம் செடிமெண்ட் ஆகும். அது அந்த அழுத்தத்தை அதிகரிக்கும். மூன்றாவது, இன்ஃப்ளமேஷன். இந்த ரத்த நாளங்கள்ல வீக்கம் ஏற்பட்டாலும் ரத்த அழுத்தம் அதிகமாகும். ரத்த நாளங்கள்ல வீக்கம் எதனால அதிகரிக்குது? ஸ்மோக்கிங் பண்ணா வீக்கம் அதிகமாகும், ஆல்கஹால் எடுத்துக்கிறப்ப வீக்கம் அதிகமாகும். இன்ஃப்ளமேஷன் ஃபுட்டு என்னென்ன எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே வீக்கத்தை அதிகப்படுத்தும். இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு என்னது? என்னென்ன ஃபுட்டு ரொம்ப ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு. இது எல்லாமே அதிகப்படுத்தும். அதுக்கடுத்தது சர்க்கரை. இந்த சர்க்கரையும் ரத்த நாளங்கள்ல படிஞ்சு ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒயிட் சுகர், ரீஃபைன்டு சுகர் சார்ந்த பொருட்கள், சாக்லேட்டு, கேக்கு, கூல் ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இப்போ எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ற பெயர்ல சுகரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே ரத்த நாளத்தை அந்த படிமத்தை ஏற்படுத்தி பிளட் ப்ரெஷரை கூட்டும். ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேர்லயே மருந்துகளுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய வேலைகள் நிறைய நடக்குது. அப்போ உடல் அப்படின்னா, உடல் வேர்க்கிறப்ப உடல்ல தேவையில்லாத உப்புக்கள் வெளியாகும், உடலுக்கு அது ரிலீஃப் கொடுக்கும். அப்ப ஏசி இருக்கிற அறையில நம்ம போய் பயிற்சி செய்யறப்ப வேர்வை வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. உடல் சஃபர் பண்ணும், அப்பதான் அது வலிமை அடைய செய்யும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்ற பேர்ல பவுடர் எடுத்துக்கிறாங்க. இது இயற்கைக்கு மாறானது. இதுல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. எனது மனதிற்கு தோன்றதை நான் சொல்ல வேண்டியது, நான் பார்த்ததை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப இப்படி இருக்கிறப்ப நான் இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்ஸ் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த புரோட்டீன் பவுடர் எல்லாம் எடுக்கிறப்ப என்ன செய்யுது அப்படின்னா, அது வயிறு சார்ந்த தொந்தரவை ஏற்படுத்துது. உடல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, மசில்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப சின்ன வயதிலேயே இறக்குறாங்க. கிட்னி ஃபெயிலியர் வருது. ஜிஐடி சார்ந்த தொந்தரவு, கேஸ், வயிறு உப்புசம் இது சார்ந்த தொந்தரவு முதல்ல வருது. இது பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப புரோட்டீன் அப்படின்னா இயற்கையில புரோட்டீன் என்ன இருக்கு அதை எடுத்துக்கணும். கால்சியம் அப்படின்னா கால்சியம் இயற்கையில என்ன இருக்கு அதை எடுத்துக்கணும். அப்ப உணவின் மூலமாக எடுத்துக்கிறது தான் சரி. அப்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேர்ல இப்ப சுகரி ட்ரிங்க் எடுத்துக்கிறாங்க, எலக்ட்ரோலைட்ஸ் தனியா வாங்கி எடுத்துக்கிறாங்க, பவுடர் எலக்ட்ரோலைட்ஸ் தண்ணீர்ல கலந்து எடுத்துக்கிறாங்க. எலக்ட்ரோலைட் வேணும் அப்படின்னா இளநீர் பருகணும். எதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, மனது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, நல்ல லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க, மனம் நல்ல தெளிவா இருக்கும், நல்லவரா இருப்பாங்க. ஆனா அவங்க வியாதியில சிக்கி தவிக்கிறப்பதான், என்ன நான் தவறு செஞ்சேன், எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இது எல்லாமே சரி பண்ணிக்க வேண்டியது. அதுக்கடுத்தது உப்பு உடலில் அதிகரிக்கிறப்ப அது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். உப்பு அப்படின்றது உடலுக்கு தேவையான ஒண்ணு. அப்ப உப்பு கம்மியாவும் எடுத்துக்கூடாது, ஜாஸ்தியாவும் இருக்கக்கூடாது. சரியான அளவில் நம்ம எடுத்துக்கணும். ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. இந்த தவறு எப்போ உண்டாகும் அப்படின்னா, நம்ம உணவுல உப்பு போட்டு சாப்பிடுறப்ப அப்ப நம்ம அதிகப்படியா உப்பு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ரொம்ப குறைவு.
எப்ப இந்த உப்புக்கள் உடலுக்குள்ள தேவையில்லாம அதிகரிக்கும்னா, ரீஃபைன்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதை எடுத்துக்கிறப்ப தான் ரத்தத்தில் உப்பு அதிகமாகும். இந்த ரீஃபைன்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட் அப்படின்னா, இப்போ ஒரு சிப்ஸ் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதுல உப்பு போட்டு குடுக்குறாங்க. பிரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாமே உப்பு தான். அப்ப அந்த பிரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகள் என்னென்ன எடுத்துக்கிறோமோ, அது எல்லாமே ரத்தத்தில் உப்புக்களை அதிகரிக்கும். பிரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகள் என்னென்ன வச்சிருக்கீங்களோ, அத மாத்தி இயற்கை முறையில அதை எடுத்துக்கோங்க. அப்ப இந்த உப்பு அப்படின்றது முக்கியம். கால்சியம், தேவையில்லாத கால்சியம் எப்படி அடைப்பை ஏற்படுத்துமோ, உடல்ல ஒரு சில சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படுறதுனால நமக்கு ரத்த அழுத்தமானது அதிகரிக்கும். மெக்னீசியம் குறைபாடு வந்தது அப்படின்னா, நம்ம ரத்த நாளத்தில் ரிலாக்சேஷன் கிடைக்காது. மசில் ரிலாக்ஸா இருக்காது. அப்ப பிளட் பிரஷர் அதிகரிக்கும். அப்ப மெக்னீசியம் இருக்கிற உணவுகள் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். மெக்னீசியம் எதுல இருக்கு? கீரைகள் எல்லாத்துலயுமே மெக்னீசியம் இருக்கு. முருங்கைக்கீரை, மரங்கள்ல வரக்கூடிய கீரைகள் முதல் தரம். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை. அதனாலதான் நம்ம நம்ம வீடுகள்ல முருங்கைக்கீரை நம்ம எல்லாருமே வச்சிருந்தோம். வீடு இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும். ரொம்ப உடல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப முருங்கைக்கீரைய கட் பண்ணோம். ஏதோ ஒரு காரணத்தினால பூச்சி வரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து நம்ம செய்யக்கூடிய பாரம்பரிய பயிற்சிகள். ஒவ்வொன்னா நம்ம நல்லது செய்யக்கூடியது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சூப்பர்ஸ்டிஷனோ ஏதோ ஒரு சொல்லி அதையெல்லாம் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அடிமையாக இருக்கிறோம். மருந்துகளுக்கு அல்லது வேற எதுக்காவது. நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாரு, 5 விஷயங்களுக்கு மனிதன் இப்ப அடிமையா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. 1 ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அது போல. 2வது ரிலிஜியஸ் அப்படின்ற பேர்ல. 3வது பாலிடிக்ஸ் அப்படின்ற பேர்ல. 4வது வியாதி அப்படின்ற பேர்ல. இப்படி வரிசையா ஐயா சொல்லுவாரு. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயுமே சிக்கி இருக்கக்கூடாது. மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் நம்ம எந்த பர்பஸ்க்கு வந்தோமோ அதை செய்ய முடியும். அதற்கு இயற்கை மருத்துவம், இயற்கை முறைகள் ஃபாலோ பண்றப்ப அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். பிளட் பிரஷர் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா சரி பண்ணலாம் அப்படின்றத ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, பிளட் பிரஷர் இருக்கு, மருந்துகள் எடுத்துக்கிறீங்க, நார்மல் ரேஞ்சிலேயே இருக்கு அப்படின்றப்ப, அப்ப நார்மல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. மருந்துகள் நீங்க எடுத்துக்கிறதையும் கம்மி பண்ண முடியும். முறைப்படி அதை கம்மி பண்ணணும். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டா பிளட் பிரஷர் தன்னாலேயே கம்மி ஆகுறது நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அப்படி பார்க்கறப்ப நீங்க மருத்துவரை அணுகி ஏற்கனவே யார்கிட்ட மருந்து எடுக்கிறீங்களோ, ஏற்கனவே இருக்கிறத விட லோ ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ அதுல இருந்து வெளியே வர முடியும். இந்த பிளட் பிரஷர் அப்படின்றது மேனுவலா செக் பண்றப்ப சரியா காட்டும். வீட்டுல டிஜிட்டல்ல பார்க்கறப்ப மேனுவலா பார்க்கறத விட அதிகமாக தான் இருக்கு. அப்ப அதுவும் மனசுல கவனத்துல வச்சுக்கணும். இந்த பிளட் பிரஷர் அப்படின்றது ஹைப்போடென்ஷனுமே டேஞ்சர். ஹைப்போடென்ஷன் அப்படின்னா பிபி குறையிறதும் டேஞ்சர், கூடுறதும் டேஞ்சர். குறையாம இருக்கிறதுக்கு நார்மல் ரேஞ்சை விட இன்னும் குறையாம இருக்கிறதுக்கு கடைசியில நம்ம என்ன செய்யறது அப்படின்றத சொல்றேன். முதல்ல ரத்த அழுத்தத்தை எப்படி குறைப்பது அதில் நம்ம வரலாம். முதலாவதா ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும். அப்ப ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும்னா அதுக்கு ஏத்த பயிற்சி முறைகள் செய்யணும். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை இயக்குற மாதிரி பயிற்சி செய்யணும். இது எல்லாமே நமது பாரம்பரிய பயிற்சிகள். மூச்சோட இணைச்சு செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஆசனங்கள், அதுக்கடுத்தது பாரம்பரிய நமது களரி பயிற்சி, இது மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே. உடல் பயிற்சியே பிளட் பிரஷரை கம்மி பண்ணும். உடல் பயிற்சி இதற்கு தினசரி 1 மணி நேரம் கொடுக்கணும் கண்டிப்பாக. இந்த லைஃப் ஸ்டைல்ல, இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா 2 மணி நேரம் உடல் பயிற்சிக்கு நேரம் கொடுக்குறப்ப உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அந்த காலத்துல கொஞ்சமா வாக்கிங் ஆவதுக்கு நேரம் இருந்தது. இப்ப ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் சரி, உட்கார்ந்து உட்கார்ந்த இடத்திலேயே இருக்காங்க. 8 மணி நேரம், 9 மணி நேரம். ஓய்வு கிடைக்கிறப்பையும் அப்பயுமே டிவி அல்லது செல்போன் உட்கார்ந்துட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப செடென்டரி ஆக்டிவிட்டியே கிடையாது. அப்போ உடல் பயிற்சிக்கு 2 மணி நேரம் கொடுத்து பாருங்க. 1 வீக்லயே பிளட் பிரஷர் கம்மி ஆகுறது கண்கூடா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 2வது விஷயம் தண்ணீர். தண்ணீர் இயற்கை விதிகளுக்கு ஏற்ப எடுத்துக்கணும். காலையில் எழுந்திருச்சவுடன் எடுத்துக்க கூடியது நீராகாரம் அல்லது தண்ணீர். இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் முதல்ல எடுத்துக்கணும். எடுத்த உடனே காலைல எந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போற பசங்களையோ இல்ல வேலைக்கு நீங்க போறீங்க, எடுத்த உடனே
காஃபி அல்லது டீ அல்லது டைரக்டாவே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புறப்ப அது உடலை கெடுத்துரும், மெட்டபாலிசத்தையே கெடுத்துரும். முதல்ல ரெக்குயர்மெண்ட் தண்ணி தான். மலம் கழிக்கிறதுக்கு முன்னும் பின்னும் தண்ணி குடிக்கணும். ஒவ்வொரு முறை யூரின் போயிட்டு வந்த பிறகு தண்ணீர் குடிக்கணும். தண்ணி குடிக்கிறப்ப சிப் பை சிப் குடிக்கணும். நம்ம உதட்டில் அண்ணாந்து குடிக்காம உதட்டில் தண்ணீர் முதல்ல படும்படியாக வச்சு குடிக்கணும். கவனம் தண்ணீர்ல குடிக்கிறதுல கவனத்தை வச்சு குடிக்கிறப்ப நம்ம ஹார்மோன்கள் சுரக்கும். தண்ணீர் போதும் அப்படின்னா செட்டைட்டியை ஏற்படுத்தும். தண்ணீர் தேவை அப்படின்னா இன்னும் குடிக்க சொல்லும். அப்ப தண்ணீருடைய அளவு முக்கியம் அப்படின்றது உப்புக்களை வெளியேற்றுறதுக்கும் உப்புக்களை நம்ம உடல்ல தக்க வச்சுக்கிறதுக்கு இதுதான் முதன்மை விஷயம். அப்ப தண்ணீருக்கும் இந்த பிளட் ப்ரெஷருக்கும் சம்பந்தம் இருக்கு. தண்ணீர் இந்த முறையில குடிக்கணும். உணவு சாப்பிட்டு முடிச்சவுடன் தண்ணி குடிக்காது. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தண்ணீர் குடிக்கணும். உணவிற்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணீர் அப்படின்றது 2வது. 3வது, நார்ச்சத்து உடைய உணவுகள் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். நார்ச்சத்து உடைய உணவுகள் தான் நம்ம பாரம்பரியமா எடுத்துட்டு இருந்தோம். இப்ப நார்ச்சத்து உடைய உணவுகள் அதுவும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதையும் மாத்தியாச்சு. பாரம்பரிய அரிசிகள், பட்டை தீட்டாத அரிசிகள், கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் நார்ச்சத்து அதிகம். சிறுதானியங்கள் இதெல்லாமே நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது. சிறுதானியத்தில் சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை இது 5 சிறுதானியங்கள். இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு. இந்த 5 சிறுதானியங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் காதர்வாலி அவர் அதிகமா ரிசர்ச் பண்ண அரிசி, அதிகமா ரிசர்ச் பண்ண சிறுதானியம். டாக்டர் காதர்வாலி, டாக்டர் BM ஹெக்டே இது போன்ற நல்ல டாக்டர் அவர்கள் கூட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க. மருத்துவ புத்தகங்கள் படிங்க. நம்ம நியூஸ்லயோ இல்லது எந்த மருத்துவர் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்றத பாருங்க. லைஃப் ஸ்டைல் நல்லா ப்ரீச் பண்றாங்கன்றத பாருங்க. இவங்க 2 பேர் மேலும் அதிகப்படியான மரியாதை எனக்கு இருக்கு. ஏன்னா டாக்டர் காதர்வாலி நோய்க்கான காரணம் விவசாயம் அப்படின்ட்டு விவசாயத்தை பெரிய அளவுல அவர் செய்யறாரு. விவசாயம் அதை சரி பண்றப்பயே வியாதிகள் சரியாகும். 5 சிறுதானியங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை இது உணவில் நம்ம சேர்த்துக்கணும். இது சேர்த்துக்கிறப்ப ஃபைபர் அதிகரிக்கும், பிபி குறையும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிறுதானியத்திலேயே கஞ்சி, இட்லி, பொங்கல், புட்டு இப்படி எதுனாலுமே எடுத்துக்கலாம். அல்லது எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குது இட்லி மாவுக்கு அரிசி போடுறீங்க, அப்ப இந்த சிறுதானியத்தையும் சேர்த்து போட்டுக்கணும். சாதம் நீங்க வைக்கிறப்ப தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கிறப்ப அப்ப இந்த சிறுதானியத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். அல்லது சிறுதானிய கஞ்சி காலையில நிறைய செஞ்சு வச்சிடணும். காலை உணவுக்கு முன்னாடி, மதிய உணவுக்கு முன்னாடி, இரவு உணவுக்கு முன்னாடி. முதல்ல இந்த கஞ்சி ஒரு 250 ml சாப்பிட்டு அதுக்கப்புறமா சமைச்ச உணவு எப்பயும் போல எடுத்துக்கணும். எப்படியாவது ஒரு வழியில இந்த சிறுதானியத்தை சேர்க்கணும். காய்கறிகள் இது எல்லாமே ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். இந்த காய்கறிகள் எந்த அளவுக்கு சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். 3வது விஷயமா நம்ம ஃபைபர் சொல்றோம். 1வது உடல் பயிற்சி சொன்னோம். 2வது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்றத சொன்னோம். தண்ணீர் அப்படின்றதை 2வதா சொன்னோம். இப்போ 3வது இந்த ஃபைபர். அப்போ ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபைபர் நம்ம சொன்ன வகையில எடுத்துக்கிறப்ப, காய்கறியுடைய அளவு கூட்டுறப்ப, சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கிறப்ப, சாதாரண அரிசிக்கு பதிலாக பட்டை தீட்டாத அரிசிகள் சேர்த்துக்கிறப்ப, கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா இது மாதிரியான பட்டை தீட்டாத அரிசிகள் சேர்த்துக்கிறப்ப பிபி குறையும். நீங்க டிஜிட்டல் பிபி மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. செக் பண்ணுங்க. இப்போதே அதிகமா இருக்கு. திரும்ப நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சு நாளைக்கு செக் பண்ணுங்க, நாளை மறுநாள் செக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண 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 உறுதியாக குறையும். நேச்சுரோபதி மருத்துவமனையில நிறைய பாக்குறோம். இன்டர்ன்ஷிப்பு 4 நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல நான் முடிச்சிருக்கிறேன். நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் பல ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கிறேன். பிபி, சுகர் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றப்பயே குறையும். 3வது அதோட சேர்த்து உடலிற்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுக்கணுன்றது இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடணும். மேக்சிமம் ஒரு 7 மணி இந்த ரேஞ்சுக்குள்ள முடிச்சிடணும். அப்ப அப்படி எடுக்கிறப்ப இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையில கேப் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்துறப்ப அப்ப பிபி கம்மியாகிறது பார்க்க முடியும். ஏன்னா அப்ப சர்க்கேடியன் ரிதம் சரியாகும். உடல்ல நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். இப்ப பிபி
அதிகமா இருக்கு, நம்ம சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பிபி குறைஞ்சிருக்குது. சரி, இன்னுமே குறையணும் அப்படின்னா இன்னும் அதிகப்படியா ஃபைபர் சேர்த்துக்கோங்க, இன்னும் அதிகப்படியா காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு இணையாக காய்கறிகள் எடுத்துக்கணும். முதல்ல உணவு அப்படின்றது ஃபர்ஸ்ட் காய்கறிகள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சமைச்ச உணவு சாதம் அது கூட சேர்த்து காய்கறிகள் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வயித்துக்குள்ளதான் போகுது அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க எடுத்துக்கிறது தான் முக்கியம். நீங்க எடுத்துக்கிற உணவு தான் உடலுக்குள்ள நல்ல சேரும். 2வதா எடுத்துக்கிறது எல்லாமே கடைசியா தான். நீங்க இப்ப சுகர் உங்களுக்கு வியாதி இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு லஞ்சுக்கு 2 பேர் போறாங்க. 2 பேருக்குமே சர்க்கரை வியாதி இருக்கு. ஒரே அளவுல இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்வீட்டா சாப்பிடுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்றாரு? முதல்ல காய்கறிய சாப்பிடுறாரு, கீரைய சாப்பிடுறாரு. அப்புறம் சாதம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கடைசியில அந்த ஸ்வீட்ட சாப்பிடுறாரு. 2 பேருக்குமே போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் செக் பண்றப்ப, ஸ்வீட் சாப்பிட்ட நபருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். 2வதா கடைசியாக ஸ்வீட் சாப்பிட்ட நபருக்கு சர்க்கரையுடைய அளவு கம்மியா இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணது. ஒவ்வொரு வார்த்தைகளை நான் ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை வருஷமா நான் பார்த்தது. இத்தனை வருஷமா என்னுடைய ப்ரொஃபசர் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே சேர்த்து நான் சொல்றேன். ஃபாலோ பண்றப்ப இது வந்து விளம்பரத்துக்கு இல்ல கன்சல்டேஷன் என் கூட பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே கிடையாது. இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் 100% நான் தெளிவு பண்றேன். இத ஃபாலோ பண்ணியே பிளட் பிரஷர்ல இருந்து வெளிய வந்துக்கலாம். இப்ப இந்த ஃபைபரை அதிகப்படுத்தணும். முதல்ல காய்கறிகளா எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இந்த காய்கறிகள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த காய்கறி 2 காய்கறி. பீட்ரூட் 2வது சொரக்காய். இது 2மே. பீட்ரூட் ஆனா பச்சையாக எடுத்துக்கிறப்ப தான் வேலை செய்யும். பச்சையாக சாறாக எடுத்துக்கணும். காலைல வெறும் வயித்துலயோ, மதியம் இன் பிட்வீனோ அல்லது மாலையில எடுத்துக்கலாம். சொரக்காய் அப்படின்றது சமைச்சு பொரியலாகவோ எப்படி வேணா சேர்த்துக்கலாம். எப்படி உப்பு அதிகரிச்சா பிபி அதிகமாகும்னு சொன்னோமோ, உப்பை வெளியேற்றக்கூடியது இந்த சொரக்காய். நீங்க உடற்பயிற்சி பண்ணாலும் உப்பு வெளியேறும். சுரக்காய் எடுத்துக்கிட்டாலும் சீக்கிரமா உப்புக்கள் வெளியேறும். டிஃபரன்ஸ உடனடியா பார்க்கலாம். இப்ப 3 விஷயங்கள், 3 தீர்வுகள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது, இல்ல இப்ப சொன்ன வரை கிளியரா இருக்குங்களா? இப்ப சொன்ன வரை ஆடியோ மட்டும் சரியா இருக்கா? அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ச்சியாக நான் கன்டின்யூ பண்றேன். ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. எல்லாமே கரெக்டா இருந்தது ஐயா. ஆடியோ கிளியரா இருந்தது. நீங்க சொன்னது புரிஞ்சுதுங்கய்யா. ஓகே, நன்றிங்கம்மா. அதுக்கு அடுத்தது 4வது விஷயம் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது நோபல் பிரைஸ் வின்னிங் சயின்ஸ். டாக்டர் லூயிஸ் இக்னரோ அப்படின்றவரு இந்த ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்றிருக்கிறாரு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிக்கிறப்ப வேசோ டைலட்டேஷன் நடக்கும். ரத்த நாளங்கள் விரியும். ரத்த நாளங்கள் சுருங்குனாதானே அந்த ரத்தம் அப்படின்றது உள்ள வரப்ப அந்த வால்ஸ்ல பிரஷரை எக்ஸர்ட் பண்ணும். அப்போ பிளட் பிரஷர் இன்க்ரீஸ். அப்ப ரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடியது இந்த நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு எப்பெல்லாம் அதிகமாகும்? உடற்பயிற்சி செய்யறப்ப நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும். மூச்சு பயிற்சி செய்யறப்ப நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும். ரொம்ப முக்கியமா ஒரு ஹேக்கு சொல்றேன். பல்பொடி தான் பயன்படுத்தணும், பேஸ்ட் பயன்படுத்தக்கூடாது. பேஸ்ட் பயன்படுத்துறப்ப நைட்ரிக் ஆக்சைடு இதோடைய ப்ரீயா முன்னாடியே இருக்கக்கூடிய ப்ரீகர்சரா இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வாயில இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் எதை நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே பேஸ்ட் பயன்படுத்துறப்ப கெமிக்கல் சார்ந்த பொருட்கள் பயன்படுத்துறப்ப இது அதை அழிச்சிரும். அப்போ பல்பொடி பயன்படுத்தணும். பல்பொடி பயன்படுத்தி பச்சையாக இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறப்ப அது நமது நைட்ரிக் ஆக்சைடை அதிகரிக்கும். முக்கியமா பீட்ரூட் பச்சையாக எடுத்துக்கணும். சாலடா எடுத்துக்கலாம், இல்ல சாறா எடுத்துக்கலாம். 2வது கேரட்டு. 3வது பச்சை காய்கறிகள் எல்லாமே ரா வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ரா வெஜிடபிள்ஸ் சாலடா எடுத்துக்கோங்க, மிளகு பொடி எல்லாமே சேர்த்து. பழங்கள் இன் பிட்வீன் எடுத்துக்கோங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில பழங்கள். ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே பழங்கள். பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னாலே பழங்கள் தான் எடுத்துக்கணும். நட்ஸ் அதை எடுத்துக்கிறப்ப
கிரீன் ரா லீஃபி வெஜிடபிள், பச்சையாக இலைச்சாறுகள், இது எல்லாமே நைட்ரிக் ஆக்சைடை கூட்டும். பச்சையா என்னென்ன இலைச்சாறுகள் எடுத்துக்கலாம்? கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாலக்கீரை தாராளமா எடுத்துக்கலாம். பாலக்கீரை ரொம்ப அல்கலின் தன்மை உடையது, சாறு எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரை எடுத்துக்கலாம். இது மாதிரி பச்சையாக என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அந்த சாறுகள் எல்லாமே எடுத்துக்கலாம். பச்சையாக சாறு நிறைய எடுத்துக்கிற வகையில இருக்கு. அப்ப இது என்னென்ன எடுக்கக்கூடாதுன்றது நான் சொல்றேன். அந்த வளவளப்பு தன்மை இருக்கக்கூடியது ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. இப்ப முருங்கைக்கீரை பாருங்க, அதை சாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேதி ஆயிரும். முடக்கரத்தான் கீரை அதை சாறு எடுக்கிறப்ப பேதி ஆயிரும். உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க முள்ளு முருங்கை இலை கீரை சாறு எடுக்கக்கூடாது. அப்ப இது எல்லாமே பார்த்துக்கலாம். வல்லாரை இலை சாறு அது எடுத்துக்கலாம். 10 வல்லாரை இலைகள் மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறப்ப பிபியை நல்லா கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்தது தினசரி பாதாம், ஊற வச்ச பாதாம் ஒரு 15, இது கூட ஊற வச்ச வித்துக்கள், நட்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம். ரத்த நாளத்தில் கொழுப்பு அடைகிறப்ப இது வியாதி அப்படின்னு நம்ம சொன்னோம். இது ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் அப்படின்றது சொன்னோம். அப்ப கொழுப்பு அப்படின்றது எடுக்காம விட்டுறலாமா ரத்த நாளம்? அப்ப ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணாது, அப்ப பிளட் ப்ரெஷர் குறையுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஃபேட்டு கண்டிப்பா எடுக்கணும். ஃபேட்டு தான் நரம்பு மண்டலத்துக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது. அப்ப ஃபேட் எடுக்கக்கூடிய சோர்சஸ் கரெக்டா இருக்கணும். இப்ப கொழுப்பு எதுல இருக்கு? செக்கு தேங்காய் எண்ணெயில இருக்கு. அதை செக்கு தேங்காய் எண்ணெய் சூடுபடுத்தினா அது கெட்ட கொழுப்பு. தேங்காய் பால் அது பச்சையா எடுக்கிறப்ப நல்ல கொழுப்பு, சூடுபடுத்தி எடுக்க எடுக்க அது கெட்ட கொழுப்பு. அசைவத்திலிருந்து வரக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே வியாதி குணமாகும் வரை அதையெல்லாம் தவிர்த்திடணும். பொதுவாகவே வியாதி இருந்தாலே அசைவத்தை தவிர்த்திடணும். அப்பதான் உடல் டைஜஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை நம்ம வியாதிகள் குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணும். வேற வழியே இல்லை அப்படின்னா மட்டும் அப்ப எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அசைவம் எடுக்காம இருக்கிறது தான் வியாதிகளை சீக்கிரத்துல குணப்படுத்தும். வியாதி குணமானதுக்கு அப்புறம் அது அவரவர் விருப்பம். அப்ப அதுக்கு அடுத்தது வாழைப்பழம், அது கூட இந்த பாதாம் சேர்த்து எடுத்துக்கணும். எப்பயுமே நட்ஸ் எடுத்துக்கிறப்ப அது கூட இனிப்பு வகையான பழங்கள் எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தத்தை பொறுத்தளவு வாழைப்பழம் இது எடுக்கிறப்ப இதில் பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இளநீர்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் எடுத்துக்கிறப்ப ரத்த அழுத்தம் குறையும். அதுக்கு அடுத்தது இரவு தூக்கம் சரியா இருக்கணும். விட்டமின் டி, வெயில் கண்டிப்பாக படணும். இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க, வெயில் படுறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இப்ப நெதர்லாண்ட்ல இருக்காங்க, இல்ல வேற எங்கேயோ வெயிலே இல்லாத பிரதேசத்துல இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கே விட்டமின் டி பத்த மாட்டேங்குது. சோப்பு பயன்படுத்தக்கூடாது, குளியல் பொடி தான் பயன்படுத்திக்கணும். பவுடர் எல்லாம் ஸ்கின்னுக்கு லோஷன் போடுறது, இது எல்லாமே விட்டமின் டி அப்சார்ப்ஷனை தடுத்துரும். கிட்னி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் விட்டமின் டி சிந்தசிஸ் நடக்கும். தேவையில்லாத மாத்திரைகள் எல்லாம் எடுக்கிறப்ப கிட்னியை பாதிக்கும். வெயில்ல ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது வெயில் நம்ம உடல்ல படும்படியாக இருக்கணும். அப்பதான் விட்டமின் டி கரெக்டா இருக்கும். விட்டமின் டி வெயில்ல போனாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கிறப்பதான் விட்டமின் டி உடல்ல தயார் செய்து கொள்ளும். விட்டமின் டி அதிகப்படி ஆனாலுமே அது டாக்ஸிசிட்டி, அது உடலுக்கு நல்லது கிடையாது. விட்டமின் டி எப்ப அளவுக்கு அதிகமாகும்? விட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட் மருந்தை எடுத்துக்கிறப்ப அப்பதான் டாக்ஸிசிட்டி நடக்கும். மற்றபடி வெயில்ல இருக்கீங்க, விட்டமின் டி அளவு அதிகமாகுது. இன்னும் வெயில்ல இருக்கீங்க, இன்னும் விட்டமின் டி அளவு அதிகமாகுது. நீண்ட நேரம் வெயில்ல இருந்துகிட்டே இருக்கீங்க, எவ்வளவு வருஷம் வெயிலே இருந்தாலும் விட்டமின் டி அளவு அதிகமாகும். அது கெட்டது செய்யாது. சரி, இப்ப இந்த விஷயங்கள் இப்ப ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை என்னென்ன சொன்னோம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரா கேட்டுக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. ரத்த அழுத்தம் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். அப்ப நம்ம கவனிச்ச விஷயத்தை உடனடியாக கிளியர் பண்ணிக்கிறப்ப அது கிளியரா இருக்கும். மற்ற விஷயங்கள் சர்க்கரை வியாதி, வேற வியாதி சார்ந்த கேள்விகள் இருக்கிறப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அது பார்த்துக்கலாம். இதோட அது குழப்ப வேண்டாம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரத்த நாளம், அதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். எப்படி பிபி அதிகரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்றதை பார்த்தோம். பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான ரூட் காஸ் என்னென்னன்றதை நம்ம சொன்னோம்.
மெயினான ரூட் காசு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறது, அது ஸ்ட்ரெஸ். தேவையில்லாத பொருட்கள் அடைகிறது, அது கால்சியம் அடைக்கலாம், கொழுப்பு அடைக்கலாம், இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், சர்க்கரை அடைக்கிறது. 3வது உப்பு அதிகமாகிறப்ப, அந்த வால்யூம் அதிகமாகிறப்ப. அப்ப இதுக்கான ரீசன் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். 4வது சத்து குறைபாடு, மெக்னீசியம் சத்து குறைபாடு, விட்டமின் டி சத்து குறைபாடு. இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத அதுக்கு அடுத்து தீர்வுல பார்த்தோம். இது 1வது உடற்பயிற்சி, 2வது நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்துறது, 3வது தண்ணீர், 4வது ஃபைபர் அதிகமா எடுத்துக்கிறது, 5வது நம்ம வாழைப்பழம், அது கூட நட்ஸ். இது ஒரு குறிப்பாக நம்ம சொன்னோம். அதோட சேர்த்து காய்கறிகள்ல சொரக்காய்க்கு இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தில் முக்கியத்துவத்தை சொன்னோம். பீட்ரூட்டுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். மெக்னீசியம் அதிகப்படுத்துறதுக்கு பாதாமும் இந்த வேலையை செய்யும், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் இந்த வேலையை செய்யும். கடைசியா நான் லோ பிளட் ப்ரெஷருக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லோ பிளட் ப்ரெஷர் நம்ம தனியா விரிவா பேசலாம். லோ பிளட் ப்ரெஷர் இப்ப கம்மி ஆயிடுச்சு, மயக்கம் வருது, ப்ரெஷர் செக் பண்றீங்க. ஒருத்தர் மயக்கம் போடுறாரு, கிருகிருன்னு இருக்கு அப்படின்னாலே பிளட் ப்ரெஷர் செக் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லார் வீட்லயும் இருக்கணும். அப்ப செக் பண்றப்ப ஹையா இல்ல லோவா இருக்கு, லோனால இவங்க அன்கான்சியஸா இல்ல மயக்கம் போட்டிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு தலை சுத்தல் ஏற்படுது அப்படின்னா லோ பிளட் ப்ரெஷர். இந்த லோ பிளட் ப்ரெஷர் இப்ப 90 சிஸ்டோல், கீழே 60 அப்படி இருக்குன்னா லோ. அப்ப அவங்க காஃபி தூள், ரா காஃபி பவுடர் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப உடனடியா ஒரு 10-20 நிமிஷத்திலேயே பிபி ரைஸ் ஆகும். இது இயற்கை வழி. ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்து நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதனால இது ஹைப்போ டென்ஷன்ல, லோ பிளட் ப்ரெஷர்ல என்ன பண்ணணும் அப்படின்றதை நம்ம தெரியப்படுத்தினோம். சரி, இப்ப சந்தேகங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றி. இன்னைக்கு ரொம்ப தெளிவு. ஐயா வந்து முதல்ல சொன்ன மாதிரி பிபியை பத்தியும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்துல வந்து பெரும் பங்கு வந்து வகிக்கிறதுனா அந்த பிபியும் சுகர், அந்த 2 தான். அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து நம்மளுடைய உணவு முறைகள்லயே இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. மக்களுக்கு வந்து இது கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்கும். அது மாதிரி நீங்களே கன்சால்டேட் பண்ணி சொல்லிட்டீங்க அது என்னென்ன அப்படிங்கிறதையும். மிக்க நன்றிங்கய்யா. ஐயா அவர்களே அனைவரும் துரியனிலிருந்து வாழ்த்திட்டு நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். ஐயா கேட்ட மாதிரி இந்த பிபி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா மட்டும் கேளுங்க. வாழ்க வளமுடன். அனைவரும் துரியநிலைக்கு வந்துடலாம். இதுகாரும் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளித்த நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். நாளைக்கு சனிக்கிழமை காலை 4:15 முதல் நமக்கு ரெகுலர் பயிற்சிகள் தொடங்கும். காலை சனிக்கிழமை அப்படிங்கறதுனால 10 மணிக்கு கலந்தாய்வு கூட்டம் இருக்கு. அந்த கலந்தாய்வு கூட்டத்துல வந்து அனைவரும் கலந்து கொள்ளணும் கண்டிப்பா. அப்பதான் நம்மளுடைய இறை சாதனை மார்க்கத்தினுடைய என்ன நடக்குது, என்ன ஏதுங்கிறத நம்ம கேட்கலாம். ஐயா கிட்டையும் நேரடியா நம்மளுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 12 மணிக்கு இறை ஆசிரியர் பயிற்சி இருக்கு. அதுல வந்து ஐயா வந்து இறை ஆசிரியர் பயிற்சிக்கான முக்கிய அறிவிப்புகள் கொடுக்க இருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களுடைய குழுல இன்னைக்கு போஸ்டர் வரும், அதிலும் கலந்துக்கோங்க. மாலை 6 மணிக்கு சிறப்பு தத்துவம் இருக்கிறது. இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆன்மத்தை பெறுவோம் என்று கூறி ஐயா கிட்ட கேள்வி போலாம். சங்கீதாமா, வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்மா. முதல் லட்சுமியம்மா அன்மியூட் கொடுத்துருக்கா, கேள்விகளை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க ஸ்பீச். எனக்கு வந்து நீங்க பீட்ரூட், சொரக்காயெல்லாம் ஜூஸ் சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு எடுக்கணுங்கிறது
சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாம் வந்து நம்ம ஊற வச்சோம்னா தோலை எடுத்துட்டு சாப்பிடலாம் தானே? தோலோட சாப்பிட முடியறது இல்ல. அந்த தோல்னால நம்மளுக்கு சத்து இருக்கா இல்லையாங்கிறது அது அது ரெண்டு மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. சரிங்க, நன்றி. நல்ல கேள்விங்க. நான் இது மாதிரி கேள்விகள் தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப தெளிவா நீங்க கவனிச்சிருக்கீங்க. அதை ஃபாலோ பண்ண போறீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த கேள்வி வருது. அப்ப முதல் விஷயம் பீட்ரூட் ஜூஸ். இதோடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா, அளவு எல்லாமே இந்த அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாமே கிடையாது. பீட்ரூட் நம்ம அரைச்சு வடிகட்டி மினிமம் 200 ml எடுத்துக்கணும். இந்த 200 ml அப்படின்றதும் நம்ம தண்ணி சேர்க்கிறப்ப அதோடைய அளவு கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மாறும். அப்ப 200 ml எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சிப் பை சிப் எடுத்துக்கோங்க. பிபி நம்ம செக் பண்றப்ப நார்மல் ரேஞ்ச்ல வந்துருச்சு அப்படின்னா இந்த 200 ml ஒரு வேளை எடுத்துக்கிறதே போதும். இல்ல அப்படின்னா 250 ml எடுத்துக்கலாம். 2 வேளையா எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா 3 வேளையா எடுத்துக்கலாம். காலை, மாலை, மதியம் இப்படி 3 வேளையா எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லதுதான். இந்த இந்த பீட்ரூட் ஜூஸ் அதை எடுத்துக்கிறப்பயே அத்லீட்ஸ் எல்லாருமே இதை கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்ப மூச்சு பயிற்சி நம்ம பண்றோம் பாருங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு மூச்சு நல்லா உள்ளிழுத்து நிப்பாட்டி வச்சு பாருங்க. இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். பண்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியும். நான் நிம்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப அங்க நேச்சுரோபதி நான் அக்குபஞ்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அப்ப ரத்த பிபியை செக் பண்ணுவோம். செக் பண்ணி பேஷண்ட் கிட்ட காட்டுவோம் இவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீடில் எடுப்போம். நீடில் போட்டு 20 நிமிஷம் கழிச்சு திரும்ப எடுத்து பாக்குறப்ப உடனடியாக பிளட் ப்ரெஷர் குறையும். நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப சும்மா இருக்கிற நேரம் எல்லாமே கட்டை விரல்ல சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சுகர் பார்ப்பேன். ஆள்காட்டி விரல்ல பார்ப்பேன். கால்ல இருந்து எடுத்து பார்ப்பேன். இன்னொரு கையில இருந்து எடுத்து பார்ப்பேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் ரீடிங் வரும். ஒரு 5 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணிட்டு திரும்ப சர்க்கரை அளவு செக் பண்றப்ப அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுதான் நம்ம நாலேஜை வளர்க்கும். இது எதனால சொல்ல வந்தேன், இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப பீட்ரூட் கேட்டீங்க. பீட்ரூட் வந்து அது அளவு நம்ம எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி நம்ம மூச்சு நல்லா உள்ளிழுத்து அப்படியே ட்ரை பண்ணுங்க. மூச்சு அடக்கி வச்சிருக்கிறப்ப அந்த எவ்வளோ நம்ம மூச்சு காத்து உள்ள இருக்கிற அந்த டியூரேஷன் ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். இது ரிசர்ச்ல சொல்லியிருக்கிறாங்க. பீட்ரூட் சார் எடுக்கிறப்ப அத்லீட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே நமக்கு எனர்ஜெட்டிக்காவே இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லதுதான். வயிறு காலியா இருக்கிறப்ப எடுத்துக்கணும். அது சீரணம் ஆகுறதுக்கு முன்னாடி வேற உணவுகள் போடக்கூடாது. இப்ப பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறீங்க ஒரு 8:30 மணிக்கு இல்ல 7 மணிக்கு அப்படின்னா 7:20 டீ காஃபி அது மாதிரியான பொருட்கள் இல்ல உணவு இது மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது. அது நல்ல உணவுல உடல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து மற்ற விஷயங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் பொறுத்தளவு பாதாம் நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சாலே போதும். தோல் நீக்கி எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பு. தோல் நீக்காம எடுத்தாலும் பெருசாலாம் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அந்த அளவுக்கு எல்லாமே நமக்கு அதோடைய அப்சார்ப்ஷன் எல்லாம் கம்மி பண்ணாது. சரி. ஆனா பாதாம் தோலை வந்து நம்ம ஊற வச்சா கூட அது மென்னு சாப்பிட முடியறது இல்ல. ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கிறதுனால அதனாலதாங்க கேட்டேன். அது தோலோட தான் எடுக்குமா இல்லையான்னு. தோல் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கிடையாதா? ஓ சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரசன்னா சார்மிலி ஜெயந்தி அம்மா. வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன். நல்லா ஐயா. சுகர் அதிகமா இருக்கு. சரிங்க. எப்படியா எடுக்கலாமா ஐயா? நம்ம சர்க்கரை வியாதி பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோங்கம்மா. அந்த காணொலி ஃபுல்லா பாருங்க. அதுல ஏதோ சந்தேகம் இருந்தா அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க. சர்க்கரை வியாதி பத்தி திரும்ப எல்லாமே ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்க. சரி. இப்ப இன்னைக்கு ரத்த அழுத்தம் சுகரு. சரி நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. உங்க கேள்வி புரியுது. சர்க்கரை ரொம்ப ஈஸியா எப்படி பிபி அதிகரிக்கிறது, நம்ம எளிமையா லைஃப் ஸ்டைல் சரி பண்றப்போ, உணவு சரி பண்றப்பே சரி பண்ணிக்கலாமோ, சர்க்கரையும் உணவு லைஃப் ஸ்டைல் சரி பண்றப்ப ஒரு வில்லு விட்டு வீழ்த்துற மாதிரி ஈஸியா சரி பண்ணலாம். உணவில் மாற்றங்களை கொண்டு வரணும், லைஃப் ஸ்டைல்ல மாற்றங்களை கொண்டு வரணும். சுகர் கண் கூட குறையிறது நம்ம பார்க்க முடியும். இப்ப இன்னைக்கு பிபி சார்ந்த கேள்விகள் கேட்டுக்கோங்க. சர்க்கரை வியாதி இதுக்கு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.
நான் அதுக்கான உணவு முறை என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்றத சொல்றேன். ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பாக சர்க்கரை அளவு குறையும். நிறைய பேருக்கு நம்ம குறைச்சிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பேர் எல்லாமே ரொம்ப சிம்பிளா குறையும். நன்றிங்க. இப்ப ரத்த அழுத்தம் சார்ந்து ஏதோ ஒரு கேள்வி இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். இல்ல சார். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா யோகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது ஈவினிங்ல வாழைக்காய் சாப்பிடலாமா? வேக வச்சு அந்த உப்பு போட்டு சாப்பிடுற காய்கறில வாழைக்காயை சேர்த்துக்கலாமான்னு கேட்டு. வாழைக்காய் சேர்த்துக்கலாம் தாராளமா. தோட்டத்துல விளையிறது நிறைய இருக்கிறதுனால எது கெமிக்கல்ஸ் இல்லாம மருந்தெல்லாம் அடிக்காம இருக்கிற நல்ல காயா இருக்கு, அதனால எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அப்புறம் கேரட்டும் தேங்காயும் அரைச்சு குடிச்சிட்டு இருக்கேன். அது 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 கரெக்டா? எடுத்துக்கலாம், நல்லதுதான். அந்த பிஸ்தாவும் பாதாம் போலவே எடுத்துக்கலாங்களா? பிஸ்தா பாதாம் சேர்த்து எடுத்துக்கலாம். பிஸ்தா பாதாம் போலயே ஊற வைக்கணும்னா அது 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அது ஓடி எடுத்துட்டு 20 நிமிஷம் அதிகமா ஊற வச்சாலும் தப்பு கிடையாது, ஊற வச்சுக்கலாம். இது 2 பீஸ் அது 2 பீஸ், ஒரு நாளைக்கு 4 பீஸ் சாப்பிடலாங்களா? அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு அது உடல் நம்ம டைஜஸ்ட் பண்றத பொறுத்து. அதுவும் அப்ப முதல்ல அம்மா கேட்டாங்க இல்லையா, பீட்ரூட் ஜூஸ் எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, அளவு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அளவு தேவைப்படும். அப்ப அளவு நம்ம சொல்ல முடியாது. 2 எல்லாமே எப்பயுமே பத்தாது. மெக்னீசியம் அதுல இருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் ஊற வச்சது ஒரு 15ஆவது எடுத்துக்கணும். 2 சேர்ந்து 15 இருக்கணும். பாதாம் தான் ரத்த அழுத்தத்தை பொறுத்தளவு பாதாம் நல்ல வேலை செய்யும் பிஸ்தாவை விட. புரியுது. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கமா? கிருஷ்ணவேணான். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு 54 வயசு ஆகுது. நான் எல்லா பயிற்சியும் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு பிபி இருக்குன்னு சொல்றாங்க. செக் பண்ணும் போதெல்லாம் பிபி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி. அம்மா அப்பா 2 பேத்துக்குமே பிபி இருந்தது. அம்மா கூட பெராலிசிஸ் வந்தது. அவங்க ஒரு 30 வருஷம் பெராலிசிஸ்லயே தான் இருந்தாங்க. பிபி எவ்வளவு இருக்குங்கம்மா? எனக்கு வந்து இப்போ 134 இருக்குங்க ஐயா. கீழே எவ்வளவு இருக்கு? கீழே வந்து 100 இருக்கு. அதனால அவங்க வந்து மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. சரி, நம்ம சொன்ன விஷயங்கள் ஃபுல்லா கடைபிடிங்க. நம்ம 5 விஷயம் சொல்லி இருக்கிறோம். ஆமாங்க. எல்லாத்தையுமே கடைபிடிங்க. 100% கண்டிப்பா பிபி கம்மியாகும். சரிங்க. ஓகே. நான் இந்த வெண்டைக்காய் பச்சையாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். காலையில எல்லாம் பிபி கம்மி பண்ணும். ஓகேங்க. நம்ம சொன்னது பேஸ். இதில் மிஸ்டேக் இருக்க கூடாது. இதை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வெண்டைக்காய் வேற என்ன எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம சொன்னதான் கான்செப்ட். பீட்ரூட்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேங்க. அதே மாதிரி பாதாமும் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் குதிரைவாலி, சாமை இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வரகு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் காலையில் டைம்ல கஞ்சி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். மதிய டைம்ல வேணா மீல்ஸ், கீரை இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேங்க ஐயா. சரி, புரியுதுங்க உங்களுடைய கேள்வி. நல்ல கேள்விங்க. இப்ப நம்ம இது எல்லாமே இது பொறுத்த அளவுக்கு கொஞ்சமா எடுத்துக்கிறதுன்றது முறை கிடையாது. நான் இப்போ ஒரு அட்டவணை நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. 100% கண்டிப்பா பிபி கம்மியாகும். காலை நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சவுடன் நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப சொல்றேன். வீடியோ திரும்ப பாக்குறப்பே உங்களுக்கு இது தெளிவாயிரும். முதல்ல தண்ணீர் தான் குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கான விதிமுறைகள் சொல்லியிருக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணணும். இரவு தூக்கம் நல்லா இருக்கணும். இரவு தூக்கம் நடுவுல கொஞ்சம் தூக்கம் முழிச்சா, ஒரு 2 மணிக்கு தூக்கம் முழிச்சா மறுபடியும் தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் கம்மியா இருக்கிறப்ப அதுவும் ரத்த நாளத்தை நம்ம பிபிய குறைய விடாம அது செய்யும். இப்ப மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாம் தெரியும், நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல காலையில வெறும் வயிற்றுல அல்கிலீனா ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம். அப்ப பீட்ரூட் ஜூஸ் அது சிறப்பானது. பீட்ரூட் ஜூஸ் ஒரு முறை எடுங்க. எடுத்து 3 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க. குறையல அப்படின்னா 2 முறை 3 முறை வரைக்கும் எடுத்துக்கலாம். இது மட்டும் கிடையாது, ஒரு தீர்வு கிடையாது. இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி இயற்கை மருத்துவம் கிடையாது. ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணணும், அப்பதான் சரியாகும். அதோட சேர்த்து இரவு உணவு 3 வேளை உணவுல 1 வேளை உணவாவது சிறுதானிய உணவு. வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கிறேன், அப்பப்போ எடுத்துக்கிறேன், அதெல்லாமே கிடையாது.
தினசரி சிறுதானிய உணவு, ஒரு நாள் சாமை, ஒரு நாள் திணை, ஒரு நாள் குதிரைவாலி, ஒரு நாள் வரகு, மாத்தி 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 இரவு உணவாக எடுத்துக்கணும். மதிய உணவில் சாதத்துக்கு இணையா காய்கறிகள் எடுத்துக்கணும். தினசரி இலைகள் எடுத்துக்கணும். கீரைகள் தினசரி எடுத்துக்கணும். காய்கறியை சாப்பிடுங்க, ஒரு கப்பு, ஒரு பவுல் ஃபுல்லா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சமைச்ச உணவுக்கு இணையாக காய்கறிகள் எடுத்துக்கணும். வெயில்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது காளான் வெயில்ல வச்சு 30 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சமையல்ல சேர்த்து இது வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பாதாம், வாழைப்பழம், இது ரெண்டையும் சாப்பாடுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு சமைச்ச உணவை எடுத்துக்கோங்க. இருவேளை உணவுகளுக்கு நடுவுல மேக்சிமம் பழங்கள், பழச்சாறுகள், காய்கறி சாறுகள், அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம என்னென்ன தவிர்க்கணும்னு சொன்னோமோ அதை எல்லாத்தையுமே ஃபுல்லா தவிர்த்துடணும். 1 நாள் 2 நாள் எல்லாம் கிடையாது. நார்மல் ரேஞ்ச் வர வரை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அதோட சேர்த்து இஞ்சி சாறு, பூண்டு சாறு, அதில் தேன் சம அளவு, இப்ப சொல்றது எல்லாமே சம அளவு, எலுமிச்சம்பழ சாறு, இது எல்லாமே வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து இதை குடிக்கணும். இது ஒரு நாள்ல 1 முறையோ 2 முறையோ எடுத்துக்கலாம். சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். செம்பருத்தி தேநீர் தினசரி எடுத்துக்கணும். அதோட ஃபைபர் நம்ம எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைபர் சேர்த்துக்கோங்க. உடல் பயிற்சின்றது இதில் மூச்சு பயிற்சி தான் அதிகமா இந்த ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். மூச்சு பயிற்சி தினசரி செய்துக்கணும். மூச்சு பயிற்சி ஸ்லோவா மூச்சு உள் இழுக்கிறது, ஸ்லோவா வெளியிடுறது, இது நைட்ரிக் ஆக்சைடை அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இருக்கு அப்படின்னா அதுக்கான பயிற்சி என்னவோ அதுக்கான ரிலாக்ஸேட்டிவ் மெத்தடு டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அப்போ சரி, நம்ம டெய்லி சாந்தி ஆசனத்தை கொடுக்குறப்பயே ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீவ் ஆகும். பெட்டில் படுக்கக்கூடாது. பெட்ல படுக்கிறது போல ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் படுக்கணும். இரவு தூங்குறப்ப வென்டிலேஷன் சீரா இருக்கணும். NCR வகுப்புகள் நம்ம 21 வகுப்புகள் கொடுத்துருக்குறோம். அந்த 21மே இயற்கை விதிகள் என்னென்ன, இயற்கை விதிகள் எந்த இடத்துல உடையுது நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல, எதனால நம்ம மருந்துகளுக்கு திரும்ப போக வேண்டியது இருக்கு அப்படின்றது 21 வகுப்புகளா கொடுத்துருக்குறோம். கியூர் வயா நேச்சர் கேர் அப்படின்ற யூடியூப் சேனல்ல. இந்த 21 விஷயங்கள்ல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்றீங்களா அப்படின்றத பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்ப சொன்ன இந்த சார்ட் இதை ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் குறையும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா, ஜானகி ஜி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கம்மா, கேள்விகள் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க வெயில்ல 1/2 மணி நேரம் இருக்கணும்னு சொன்னீங்களே, நீங்க எந்த டைம் வந்து கரெக்டான டைம்? காலை இளம் வெயில் அல்லது மாலை இளம் வெயில், ரெண்டுல எப்போ வேணா எடுத்துக்கலாம். சரிங்க. அப்புறம் வந்து எனக்கு இப்போ இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் கொடுத்தா எனக்கு ஒத்துக்குது, ஒண்ணும் செய்யறது இல்ல, அதை நான் குடிக்கலாங்களா? இல்ல அப்ப எடுத்துக்கலாம். எனக்கு அடிக்கடி அதை சேர்த்துக்குவேன், முருங்கைக்கீரை ஜூஸா தான் சேர்த்துக்குவேன். ஒத்துக்குதுன்னா அப்ப எடுத்துக்கலாம். சரிங்க. அதே மாதிரி முடக்கத்தான் கீரையை ஜூஸா தான் குடிச்சுக்கிறது, அதுவும் ஒத்துக்குது எனக்கு. திக்கா இருக்கிறப்ப அது சிரமமா இருக்கும். தண்ணீர் ஊத்தி தண்ணீர் அதிக அளவுல சேர்க்கிறப்ப அது பிரச்சனை. நல்லா டைல்யூட் பண்ணி தான் அப்படிதான் குடிக்கிறது. டைல்யூட் பண்ணாதான் எடுத்துக்கவே முடியும். திக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை ஏற்படுத்தும், பேதி ஏற்படுத்திடும். சரிங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி A51. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு டவுட் எனக்கு என்னன்னா, இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? சுகர் இருக்கிறவங்க பீட்ரூட் இதை சமைச்சு எடுத்துக்கிறப்ப அப்ப சர்க்கரை அளவை இத பீட்ரூட் சமைச்சு எடுத்துக்கிறப்ப அப்ப அதுல என்சைம்கள் நீங்கிடும். அப்ப இது சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும். பீட்ரூட் சாறு வயிறு காலியா இருக்கிற நேரத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா உள்ள அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து சமைச்ச உணவை எடுத்துக்கிறப்ப இது பிரச்சனையை ஏற்படுத்தாது. ராவா எடுத்துக்கிறப்ப, சாலட்டை எடுத்துக்கிறப்ப சர்க்கரை அதிகமா கூடுறது கிடையாது. இருந்தாலும் நம்ம சேஃப் ரேஞ்சில இருக்கிறதுக்காக பீட்ரூட் இதை தவிர்த்துட்டு இதுக்கு பதிலாக கேரட்
கேரட்டுமே சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதா அப்ப சொல்றாங்க. கேரட் அதிகரிக்கிறது, பழங்கள் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது, இதெல்லாமே பெரிய டாபிக். பழங்கள் சாப்பிட்டு சர்க்கரையுடைய அளவை கம்மி பண்ண முடியும். மாம்பழம் சாப்பிட்டு கம்மி பண்ண முடியும். இயற்கை மருத்துவமனைகள்ல இதைதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்ற டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் பிரகாரம் எடுத்துக்கணும். இப்ப பொதுவாகவே பீட்ரூட், இப்ப இதுக்கு மாற்று என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இலைச்சாறுகள். இலைச்சாறு அப்படின்றது கருவேப்பிலை இலைச்சாறு, பாலக்கீரை இலைச்சாறு, அந்த இலைச்சாறுகள் பீட்ரூட் ஜூஸ் பதிலாக இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்க ஐயா. அப்புறம் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து மாவு அரைக்கும் போது அரைச்சிட்டு இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் இல்லைங்களா ஐயா? சிறுதானியம் ஒரு சிறுதானியம் ஒரு வேலை எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கூடாது. சேர்த்து எடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டுமே எடுத்துக்கிறப்ப அதான் பெஸ்டா இருக்கும். இப்ப இட்லியை எடுத்துக்கிறீங்க, அரிசிக்கு பதிலாக சிறுதானியம் மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து உளுந்து இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாராயணன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்னு சொன்னீங்களே, பனானா, சிக்கு, பொமோகிரானட் இதெல்லாம் காலம்பரை வெறும் வயத்துல 4 கிளாஸ் தண்ணி குடிச்ச அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டி இது சாப்பிடலாமா முன்னால? இந்த காம்பினேஷன் ஏதாவது அவாய்ட் பண்ணோம்னு இருக்கா? அது முதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின், ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கும் அதே மாதிரி. ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ், டேட்ஸு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமா, இல்ல ஏதாவது காம்பினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கா? சரி, வயிறு காலியா இருக்கிற நேரம் எப்பயுமே பழங்கள் வயிறு காலியா இருக்கிறப்பதான் எடுத்துக்கணும். சமைச்ச உணவோட சேர்த்து எடுத்துக்கூடாது. நீங்க சொன்ன முறையில எடுத்துக்கலாம். காலை உணவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பழங்கள் கூட சேர்த்து நட்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம். பழங்கள் பொறுத்தளவு இனிப்பு வகை பழங்கள் சிட்ரஸ் ஃபர்ஸ்ட் டைப்பு, 2வது இதுதான் இனிப்பு வகை பழங்கள் சொன்னது ஸ்வீட்டு, 3வது சப் அசிடிக், 4வது மெலன்ஸ். இது 4மே 4 கேட்டகரி. இதுல சிட்ரஸும் ஸ்வீட்டும் சேரக்கூடாது. சேர்றப்ப அது அதிக அளவுல பயன்கள் கொடுக்காது. ஆனா சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் செய்யாது. அப்ப இதுல பெருசா பார்க்க வேண்டியது கிடையாது. ஆனா இப்ப ஆரஞ்சு பாருங்க, இது சிட்ரஸ். வாழைப்பழம் ஸ்வீட். இது 2ம் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அப்சார்ப்ஷன் குறைவா இருக்கும். அப்ப மெலன்ஸ், வாட்டர் மெலன், இது மாதிரி மஸ்க் மெலன் இது கூட சேர்த்து வேற ஏதாவது ஒரு ரகம் பழங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது அப்சார்ப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்ப ஸ்வீட்னா ஸ்வீட் மட்டுமே. இப்ப சிக்கு, சப்போட்டா, பனானா இது 2மே ஸ்வீட் ஃப்ரூட், 2மே எடுத்துக்கலாம். நட்ஸ் அப்படின்றது எல்லா நட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். காய்கறிகள் பொறுத்த அளவுக்கும் காம்பினேஷன் எதுவும் கிடையாது. நட்ஸ் பொறுத்த அளவுக்கும் நட்ஸ் கூட பழங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப நட்ஸுடைய அப்சார்ப்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது போல எடுத்துக்கலாம். நான் ஃப்ரூட் தெரப்பி அப்படின்றது தனியா பேசியிருக்கிறேன். பழங்கள் பத்தி முழுமையா, பழங்கள் என்னென்ன பழங்கள் எது கூட கம்பைன் பண்ணும், பழங்களுக்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றது தெளிவா கொடுத்துருக்கிறேன். அது கியூர் வயா நேச்சர் கேர் அந்த சேனல்ல நீங்க அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம். இப்ப சொன்னதுதான் அதுலயும் இருக்கும். அதுல இன்னும் விரிவாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பழங்கள் பத்தின மட்டும் இருக்கும். நன்றிங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய டாக்டர் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். சூப்பர் சிந்தனை விளக்கம். உங்களுடைய ஆய்வுகள் ரொம்ப அருமையா இருக்கு, அறிவுரைகள். ஐயா, நான் டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. வணக்கத்திற்குரிய சின்ன மகரிஷி ஐயா அவதார புருஷர் அவர்கள் கருணையினால் நான் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இறை சாதனை மார்க்கத்துல கம்ப்ளீட்டா என்னை இணைச்சு எல்லா ஐவகை தவங்களையும் செய்து குரு காணிக்கை தினமும் கொடுத்து மகரிஷிக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாக்கிறேன். நானும் மகிழ்ச்சியும் மனநிறைவாகவும் இருக்கேன். நான் காலையில ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நைட்டும் ஃப்ரூட் சாப்பிடுவேன். மத்தியானம் குழம்பு, சாம்பார், ரசம்
காய்கறி, கீரை இதெல்லாம் சாப்பிடுவேன். காலையிலயும் நைட்டும் பல் துலக்குவேன். 3 லிட்டர் தண்ணி சாப்பிட்டுருவேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இதெல்லாம் எதுவுமே தூக்கம் நல்லா வருது எனக்கு. மகரிஷி, சின்ன மகரிஷி மதன் ஐயா இதனால தூக்கம் நல்லா வருது. ஒரே ஒரு சின்ன குறைன்னு சொல்ல முடியாது, அது நிறைவாக ஆக்கிய அறிவுரை வழங்குகள் டாக்டர் அஜய் ஐயா அவர்கள். அதாவது எனக்கு இந்த தலைக்கு மேல 2 கைகளையும் தூக்கி அந்த ஃபர்ஸ்ட் கால் இது கைப்பயிற்சி இதுல தூக்கி தூக்க முடியலனாக்கா ரொம்ப தூக்கி முன்ன மாதிரி செய்ய முடியல. ஒருவேளை 85 வயசா என்ன அறிவுரை தாருங்கள், அக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் மதன் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கைகள் மேல தூக்குறப்ப தூக்க முடியாம இருக்கு, அந்த ரேஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு, அப்படிதானே சார்? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, கரெக்ட் கரெக்ட். சர்க்கரை வியாதி இல்ல வேற எதுவும் வியாதி இருக்கு? ஒன்றும் நோ பிளட் ப்ரெஷர், நோ சுகர், எதுவுமே இல்லைங்கய்யா. சரி, ஓகே சார். அப்ப இது ஒண்ணு நமக்கு ஷோல்டர்லாம் அலைன்மெண்ட் மாறி இருக்கும், அங்க மயோஃபேஷியல் ட்ரிகர் இருக்கும். இது நம்ம டே டு டே லைஃப்ல இப்ப ஷோல்டர் மேல தூக்கியபடியே செய்யக்கூடிய வேலைகள். இப்ப உதாரணத்துக்கு கிச்சன்ல இருக்கிறப்ப அப்ப ஷோல்டர் மேல தூக்கி நம்முடைய ஹைட்டை விட அந்த ஸ்லாபுடைய ஹைட்டு உயரமா இருக்கிறப்ப ஷோல்டர் மேல ஏந்தி இருக்கிறப்ப அப்ப அந்த ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அது ஃப்ரோசன் ஷோல்டரை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இப்ப நம்ம வண்டி ஓட்டுறப்ப அலைன்மெண்ட் மிஸ் ஆயிருக்கிறப்ப இந்த ஹேண்டில் பார் ஒண்ணு மேல கீழே அப்படி சிமெட்ரியா இல்லாம இருக்கிறப்ப, இப்ப மூணாவது கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறப்ப ஷோல்டர் மேலேயே ஏந்தி இருக்கிறப்ப இது எல்லாமே அலைன்மெண்ட் ஏற்படுத்தும். இது முதல் ரீசன். ரெண்டாவது நம்ம சைனோவியல் ஃப்ளூயிடு கம்மி ஆகுறனால, இப்போ சைனோவியல் ஃப்ளூயிடு ஏற்படுத்துற முடக்கருத்தான் கீரை அந்த இடத்துல கொஞ்சம் வரும முறிவு எண்ணெய் போட்டு மசாஜ், எண்ணெய் குளியல் தொடர்ச்சியை எடுத்துக்கிறப்ப அது ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல மசில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப, டைட்னஸ் இருக்கிறப்ப அங்க மசாஜ், வரும சிகிச்சை, அகுபஞ்சர் சிகிச்சை இது எல்லாமே பண்றப்ப ரிலீவ் பண்ணிடுங்க. தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டே இருங்க, பண்ண ரிலீவ் ஆயிரும். நேர்ல பாக்குறப்ப கரெக்டா என்னன்றது நம்ம சொல்லிடலாங்க. நம்ம ப்ரோஜன் ஷோல்டர் எல்லாமே நம்ம சிகிச்சையில ரொம்ப இன்ஸ்டன்டா உடனடியா ரிலீவ் பண்ணுவோம். வாய்ப்பு கிடைக்கிறப்ப நேர்ல வாங்க, சரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி சார், வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங் SM-E45F4 பேசுங்கம்மா. பேசுங்கம்மா ஐயா கிட்ட. நல்லா கிடைக்கலைங்க, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்களா? நான் பேசுறேங்க, எனக்கு கேட்கல. ஐயா இந்த பேசுறது கிளியரா இருக்கு, சொல்லுங்க. சிவப்பரிசி கஞ்சி எடுத்துக்கிறேங்க ஐயா அப்பப்ப. சரி, அது நைட்ல எடுத்துக்கலாங்களா? நைட்லயே எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த நீங்க புரோட்டீன் பவுடர் குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, அது இந்த சித்தா அந்த ஆம்வே இதுல இருக்குதுல்லங்க ஐயா, அது குடிக்க கூடாதுங்க. சரி, இல்ல அதுதான் நீங்க சொன்னீங்க எடுத்துக்க கூடாதுன்னு. பொதுவாகவே புரோட்டீன் வேணும் அப்படின்னா உணவுல புரோட்டீன் எடுத்துக்கணும், அதுதான் முதல் தரம். நம்ம பேக்கடு ப்ராசஸ்டு அதில் எடுத்துக்கிறப்ப அது எப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படியே நீங்க பவுடரா தான் வேணும் அப்படின்னா நீங்க அதை தயார் பண்ணுங்க, நட்ஸ் ஊற வைங்க, முளை கட்டுங்க, தானியங்களை அதை அரைச்சு பொடி பண்ணி அதை எடுத்துக்கணும். நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்துக்கிறப்ப அது சரியா இருக்கு. புரோட்டீன் வேணும் அப்படின்னா முளை கட்டிய தானியங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க, முருங்கை கீரை எடுத்துக்கணும். புரோட்டீன் சோர்சஸ் வேற என்னென்ன அதிகமா இருக்குதோ அதை எல்லாத்துலயுமே உணவுல சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் பெஸ்ட். சரிங்க சரிங்க. இப்ப இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறோம், அதுல தேங்காய் கலந்துக்கலாங்களா? தாராளமா கலந்துக்கலாம். அத தேங்காய் கலந்துதான் சில சமயத்துல லெமன் செஞ்சு குடிப்பாங்க. இல்லைன்னா சும்மாவே அதாவது கேரட்டு பீட்ரூட் எல்லாத்துலயுமே தேங்காய் கலந்து அது குடிக்கிற பழக்கம் இருக்குதுங்க அப்பப்பா. சரி.
அந்த பல்பொடி சொன்னீங்க அது வந்து இந்த ஆயுர்வேத பல்பொடி எடுத்துக்கலாங்களா? பல்பொடி பேஸ்ட்டுக்கு பதிலா ஏதோ ஒரு மூலிகை பல்பொடி பயன்படுத்திக்கலாம். அப்படித்தான் எடுத்துட்டு இருக்கிறேங்க. பேஸ்ட் வந்து எப்போதுமே யூஸ் பண்றது கிடையாதுங்கய்யா. அது நாட்டு மருந்து கிடையாது. அப்ப கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஞாயிறு பொடி எடுத்துக்கலாங்கய்யா. ஞாயிறு பொடி மட்டும் கேக்குறீங்களா? பல்பொடி ஹலோ, எடுத்துக்கலாமா இல்ல கூட ஏதாவது? ஞாயிறு மட்டும் யூஸ் பண்றப்ப அது பற்களுக்கு உறுதிதான், ஆனா ஹீட்டை உண்டாக்கும். ஞாயிறுன்றது ரொம்ப ஹீட்டை ஏற்படுத்தும். ஞாயிறு கலந்த பல்பொடிகள் பயன்படுத்திக்கலாம். பல்லுல எல்லாம் லேசா ஆகாடுதுங்கய்யா, எனர்ஜி கம்மியானதுனால என்னன்னு தெரியல. அதனாலதான் நான் அது வாங்கி ஒருத்தர் சொன்னாங்கன்னு யூஸ் பண்ணேன். சரி, அதுதான் என்ன பல்பொடி யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி வாங்கிக்கலாங்க கடையில. பொதுவா இந்த பேஸ்ட்டுக்கு பதிலா பல்பொடிகள் எது வேணா பயன்படுத்திக்கலாங்க. ஆழம் விழுது கிடைச்சது அப்படின்னா, ஆழம் விழுது உங்களுக்கு பக்கத்துல கிடைக்கும் அப்படின்னா அதை வச்சு பல்லு விளக்குங்க. அதை கடிச்சு அந்த சாறுல பல்லு விளக்குங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லது. பொடி கிடைச்சா கூட யூஸ் பண்ணலாம். பொடியை விட விழுதா கிடைக்கிறது தான் பெஸ்ட். விழுதை குடிக்கிறது. சரி சரி சரிங்க. மரமரம் பக்கத்துல டவுனுக்குள்ள இங்கேயே இருக்குது, கிராமம்னா இருக்கும். பல்பொடி பயன்படுத்திக்கலாங்களா? சரிங்க சரி. நாட்டு மருந்து கடையில என்ன பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக இளம் குணசேகரம்மா. கோகிலம் குணசேகரம்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. கேக்குது. கோகிலம் குணசேகரம்மா. ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. கேக்குதுங்கம்மா. யார் அன்மியூட் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்கம்மா, பேசுங்கம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. சரி. காளான் வெயில்ல வைக்கணும்னு சொன்னீங்களேங்க? ஆமா. அது எவ்வளவு நேரம் வைக்கணுங்க? மினிமம் 1/2 மணி நேரம் வைக்கணும். இல்ல கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கணுங்களா? காளான் கழுவிட்டு வெயில வச்சிருங்க. வெயில வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டா இன்னொரு முறை கழுவிக்கலாம். தேவைப்படல அப்படின்னா அப்படியே சமைச்சு எடுத்துக்கலாம். சரி சரிங்க. இப்போ எனக்கு ரொம்ப அதிகப்படியா வேர்வை ரொம்ப ஓவரா வருதுங்க. மத்தவங்களுக்கு வேர்க்காதப்ப எனக்கு ரொம்ப வேர்க்குது. அது எதனால? இந்த ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குமா அல்லது என்ன? எதுவும் செக் பண்ணலீங்க. ப்ரெஷர் இது அதிகப்படியா வேர்வை வருது. ஹைப்பர் பெர்ஃபியூஷன், ஹைப்பர் பெர்ஸ்பிரேஷன். அது பெருசா தொந்தரவு எல்லாமே கிடையாதுங்கம்மா. அது இருக்கிறப்ப ப்ரெஷர்னால எல்லாம் அது வராது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த தொந்தரவு செய்யாது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏற்படுத்துங்க. நீர் சார்ந்த உறுப்புகள், நீரை பலப்படுத்தணும். நான் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ஹார்மோன் சிஸ்டம், இதை பத்தி இதுல இயற்கை விதிகள் என்னென்ன தவறு செய்யறோம், இதோடைய இயற்கை விதிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அதுல பாருங்க, இதுக்கு உண்டான தீர்வு அதுல இருக்கும். இயற்கை என்ன எதுல பாக்கணுங்க? ஒவ்வொரு சுரபிகளா பேசியிருப்பேன். இதுல ஹார்மோன் சிஸ்டம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர், தண்ணீர், நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். சரிங்க. இது 2 வீடியோவுமே பாருங்க. சரிங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய நாயகி அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா 5 வயது எங்க பேத்தி, பெண் குழந்தை. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து, அதாவது 2 வயசுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் அந்த உதடு வந்து ட்ரையாவே இருக்குங்க. எப்பவுமே உதடு அவளுக்கு ட்ரையாவே இருக்கு. சரி. அது என்ன காரணம்னு தெரியலங்க. சரிங்க, நீங்க என்னுடைய நம்பர் வாங்கிக்கோங்க. என் நம்பருக்கு கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. அடுத்த டேட் டைம் நான் அனுப்புறேன். அது ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. சரிங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோங்க ஐயா.
கன்சல்டேஷன் போடுங்க, ஃபாலோ அப் கன்சல்டேஷன் போடுங்க, ஃபாலோ அப் கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. அடுத்த சரிங்க டேட் டைம் நான் அனுப்புறேன். சரிங்க சரிங்க ஏற்கனவே நன்றி. இந்த விஷயத்துக்கு பாத்தீங்களா? எதுக்கு பார்க்கலைங்கய்யா? இதுக்கு பார்க்கல அப்படின்னா இதுக்காக பார்க்கணும். ஆ சரி சரி, சரிங்க நன்றி நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க